ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டாமை வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. நாட்டாமை என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போமா? நாட்டாமை வந்து காமெடி பண்ணியிருக்காரு. என்னென்னா, நாட்டாமை குடும்பம் அப்படின்னு பச்சை குடுத்திட்டு வரவங்களாம் அவரை பார்க்குறதுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படுமா. டேய், நடுராத்திரியில் நாங்கள் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உன்னை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீ யார் ஃபஸ்ட்டு? நீ என்ன சிஎம்மா? யார் நீ? எம்எல்ஏவா? உன்னை பார்த்து எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ஊரெல்லாம் சரி, உன் பாயிண்ட்டுக்கே வரேன். ஊரெல்லாம் நாட்டாமை கொடுக்கும் பச்சை குத்து சொல்கிறியே, நீ ஃபஸ்ட்டு பச்சை குத்திருக்கியா? உன் கையை காட்டு. ஒருத்தன் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக நாட்டாமை குடும்பம் அவனுக்கு விருப்பமே இல்லை போல் அவன் கையை பிடிச்சி இழுத்து ஏன்டா இப்படிலாம் காமெடி பண்ணுறீங்க? அரசியல்ன்ற பேரில் கேவலமாக பண்ணுறீங்கடா. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பச்சை குத்துற ஆளோட ஃபேஸை பாருங்கள். அந்த ஆளுக்கு பிடிக்கவே இல்லைங்க. சரி, நீ பச்சை குத்துற அந்த கதையை விடு. நீ பச்சை குத்தல, அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. ரெண்டாவது, நீ என்ன உண்மையான நாட்டாமையா? நாட்டாமை படத்தில் தானே நடித்த, அதுக்கு நீ என்ன உண்மையான நாட்டாமையா? ஆனால் நாட்டாமை படத்தில் நடித்த உன்னை விட நாட்டாமை படத்தில் நடித்த டீச்சரை எல்லாருக்கும் பிடிக்கும். சரியா? ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இவனுங்களாம் இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. எங்கேருந்து தான் வரானுங்களோ. படத்துலலாம் நல்லா நடிக்கிறானுங்க, நிஜ வாழ்க்கையில் கோமாளிங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இவரோட மச்சான் யாருன்னா, நம்ம செபஸ்டின் சைமோன் இருக்கார் இல்லையா? செபஸ்டின் சைமோன் அவர்கள் இதை தற்கொலை தானே சொல்ல மாட்டாரா? என்னோட கேள்வி இது ஒன்று தான். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சைமோன் வந்து ஏன் இதை தற்கூரின்னு சொல்லலை? ஏன்னா சரத்குமார் வந்து இவரோட மச்சான்றதுனால சொல்லலையா? என்ன ஏது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சம்மந்தமே இல்லாத டிவிக்கேல இருக்க அவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸு, அவங்க டாக்டர்ஸு, படித்த எல்லாரையும் தற்கூரின்றது. ஆனால் இது தற்கூரி தானே இல்லையா? அது ஒன்று தான் எனக்கு வந்து கேள்வி இந்த வீடியோ மூலமாக. ஸோ என்ன ஏது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you on next video guys. Bye.